கேரட் பன்னீர் ரைஸ். பன்னீர் யூஸ் பண்ணி இந்த ரைஸ் செஞ்சுருக்கேன். இது வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் கோகனட் ஆயிலில் கொஞ்சம் கொத்தமல்லி விதை, சீரகம், காஞ்ச மிளகாய், அப்புறம் ஒரு 3 முந்திரி பருப்பு போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமேல அந்த பேன்லேயே 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு கொஞ்சம் பட்டை, கிராம்பு, அதுக்கப்புறமேல வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. கொஞ்சம் உப்பும் போட்டு நல்லா வந்து இந்த வெங்காயத்தை வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட துருவி வச்சுருக்க 1/2 கப் வந்து கேரட், அதை வந்து போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. அது ஓரளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமேலு பொடிச்சு வச்சுருக்க அல்லது துருவி வச்சுருக்க இந்த பன்னீரையும் போட்டு நல்லா வந்து கிளறிக்கலாம். இந்த கேரட்டோட இந்த பன்னீர் நல்லா கலந்தப்புறம் நம்ம வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த பொடியை இது மேலே வந்து நல்லா தூவி விட்டுட்டு, நல்ல வாசமாக இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச பொடி. நல்லா தூவி விட்டுட்டு மறுபடியும் கிளறி விட்டுட்டு ஒரு 30 to 40 செகண்ட்ஸ் வரைக்கும் மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு மறுபடியும் திறந்து நல்லா கிளறி விட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான், நம்ம சூப்பர் சுவையான கேரட் பன்னீர் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக அதை செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். மீண்டும் ஒரு புதிய ரெசிபியோடு சீக்கிரம் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.